சார், சொல்லுங்கம்மா. லாஸ்ட்டாக நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட 5 கொஸ்டினுக்கு பதில் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட அடுத்த 5 கொஸ்டின்ஸ்க்கு இப்போ பதில் சொல்லிடலாமா? கண்டிப்பாங்கம்மா. பொதுவாக மக்கள் 90% மக்கள் தவறான புரிதலோட தான் நீதிமன்றத்தை அணுகுறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு என்னென்ன ரெமிடிஸ்லாம் கணவர்கிட்ட வாங்க முடியுங்கிறத இந்த வீடியோக்கு நான் ஆன்சர் பண்ணுறது மூலியமாக மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற லீகல் அப்டேட்ஸ்க்கு ஜாமீன் சூர்யாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ்க்குள்ள போயிடலாமா? சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கணவர் சம்பளத்தில் 25% மெயின்டெனன்ஸ் கட்டாயமா? சட்டத்தில் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி சொல்லப்படலை. கணவருடைய வருமானம், மனைவியின் தேவைகள், குழந்தைகளின் செலவுகள் மற்றும் பொருளாதார சூழ்நிலை இதன் அடிப்படையில் மட்டுமே நீதிமன்றம் மெயின்டெனன்ஸ் தொகையை நிர்ணயம் பண்ணுறாங்க. சார், இரண்டாவது கேள்வி, மெயின்டெனன்ஸ் வழக்கு எத்தனை நாளில் முடியும்? குறிப்பிட்டு கால நிர்ணயம் சொல்ல முடியாதுங்கம்மா. நமக்கு வேணும்னா இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி இடைக்கால நிவாரணம் கேஸ் நடந்துட்டு மக்களால் வாங்கிக்க முடியும். மூணாவது கேள்வி, இப்போ மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிடுச்சு, ஆனால் கணவர் தரமாட்டிக்காரு அப்படின்னா மனைவிகள் என்ன பண்ணுறது? இப்போ மெயின்டெனன்ஸ் அளவானதுக்கப்புறம் கணவர் தர மறுக்கும் பட்சத்தில் அவரோட சேலரி அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியும், மேலும் அவர் பேரில் உள்ள சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியும் மனைவியால் கேட்க இயலும். நாலாவது கேள்வி, குழந்தைக்கு எத்தனை வயது வரை மெயின்டெனன்ஸ் கிடைக்கும்? பொதுவாக மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. 18 வயது பூர்த்தி அடைஞ்சிட்டா அவங்களால மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாதுன்னு இருக்காங்க. இது ஒவ்வொரு வழக்கின் தன்மையை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவங்களை மெயின்டைன் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். சார், ஐந்தாவது கேள்வி, கணவர் வெளிநாட்டில் இருந்தால் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும். கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்திய நீதிமன்றங்கள் மனு தாக்கல் செய்யும்போது அவர் அவசியம் மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். வெளிநாட்டில் இருக்காருன்ற ஒரு ரீசனை சொல்லி அவர் தப்பிக்க முடியாது. நம்ம டிஸ்கஸ் பண்ண 5 கேள்விகளுக்கான பதிலும் ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலை கருத்தில் கொண்டும் மாறுபடலாம். ஸோ உரிய சட்ட ஆலோசனை பெறுவது அவசியம். நன்றி, வணக்கம்.